எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் 26வது பதிகம் திருவாசகத்தில் அதிசயப்பத்து என்னும் பகுதிக்கு விளக்கம் காணும் பெரும் பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். அதிசயப்பத்து 10 பாடல்களும் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டமே. எல்லா பாடல்களும் முடிவது ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டமே. 10 பாடல்களையும் இதே சொல்றார். 10 பாடல்களையும் ஆண்டு தன் அடியரில் 9 பாடல்கள்ல ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெய்நெறி கொடுத்து பொய்நெறி நீக்கியது அதிசயம். மெய்நெறியை கொடுத்து பொய்நெறியை நீக்கியது அதிசயம்னு 10வது பாடல்ல பதிவு செய்தார். மீதி எல்லா பாடல்லையும் அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம், அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம்னு அடியரில் இறைவன் அடியவர் கூட்டில் கூட்டியது மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு பதிவு பண்றார். அப்போ அதிசயங்களிலெல்லாம் பெரிய அதிசயம் அடியவர் கூட்டு அப்படின்னா அந்த அடியவர் கூட்டு எவ்வாறு உள்ளது, அந்த அடியவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி மணிவாசகர் ஒரு விளக்கம் சொல்றார். அடியவர்ங்கிறது நீங்க சாதாரணமாக நினைச்சு கொள்ள வேண்டாம். அது எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தால் இறைவனை பிரிந்து வாழும் ஒரு உயிருக்கு அடியவர் கூட்டம் ஆறுதல் அளிக்கக்கூடியது, மீண்டும் இறை உணர்வை பெற்றுத்தரக்கூடியது. அப்படின்னா இந்த அடியவர்கள் ஏற்கனவே இறைவனோடு இரண்டர கலந்தவர்கள். அவர்களும் தன்னை மாதிரி உண்டான சகோதர சீடர்கள் அல்லல் படும் போது அவர்களை கைதூக்கி விட்டு ஒளிநிலைக்கு ஏற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி மணிவாசகர் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு பகுதியை இதுலதான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. நான் முன் இறைவனோடு சேர்ந்திருந்தேன், இறைவனை விட்டு பிரிந்தேன், இறைவனை விட்டு பிரிந்த பிறகு அந்த அருள் அனுபவத்திற்கு ஏங்கி அங்கும் இங்குமாக அலைபட்டேன். அவ்வாறு இறைவன் அனுபவத்திற்கு ஏங்கி அங்கும் இங்கும் அலைபட்ட என்னை இறைவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டினான். அது அதிசயம். அப்போ அலைபடக்கூடிய உயிருக்கு ஒரு நிலைபேறான இடத்தை இறைவனை அருளி செய்ய வேண்டும் என்னும் ஒரு கருத்து அதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. இறைவனை பிரிந்தால் கூட அடியவர் சங்கமத்தில் இருக்கும்போது அந்த பிரிவு தோற்றாது அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இன்னும் ஒன்று, அதிசயம்ங்கிறது எப்போதாவது நடப்பது அதிசயம், எங்கேயாவது நடப்பது அதிசயம். எல்லா இடத்திலும் எப்போதும் நடப்பதற்கு பேர் அதிசயம் இல்லை, அது சாதாரணமான நிகழ்வுகள் அப்படின்னு பதிவு பண்ணப்படும். அதிசயம்ங்கிறது இப்ப ஒரு கௌதம மகரிஷியோட வரலாற்றுல ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கௌதம அகலிகை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை ஒரு முனிவர், அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அகலிகைன்னு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த அகலிகை அழகுல ரொம்ப தலை சிறந்த அழகுடையவளா இருக்கிறான். அகலிகை பெருசாகி வளரும் போது அகலிகையினுடைய அழகுல மயங்கி இந்திரன், சந்திரன், தேவேந்திரன் மாதிரி உண்டான வானுலகத்து தேவர்களும் அகலிகையை திருமணம் பண்ணி கொள்ளணும்னு அவங்க விரும்பினாங்க. இதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது நலச்சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றுல. ஏற்கனவே நம்ம இதுல பதிவு பண்ணியிருக்கோம், உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துறதுக்காண்டி சொல்றேன். தமயந்தியினுடைய அழகுல மயங்கி எல்லாரும் தமயந்தியை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினாங்களாம். ஏன்னா பெண்களுக்கு சுயமரம் வைத்து அவர்கள் சுய இச்சைப்படி தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டது நம்ம தமிழ் சமுதாயம். அதுல சுயமரம் வைத்து எல்லா தேசத்து அரசர்களும் கூடியிருக்கக்கூடிய அவையில இவன் இந்தந்த நாட்டை போரிட்டு வென்று இவ்வளவு வெற்றி வகை சூடியவன், இவன் இவ்வளவு வீரத்தெலும்பு வாங்கியவன், இவங்களெல்லாம் வென்றவன், அவங்கள வென்றவன், இவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவனுக்கு இவ்வளவு பரார்ஜிதம் இருக்கு, இவனுக்கு இவ்வளவு அழகு அந்தஸ்து, அவனுடைய எல்லா விதமான நிறை குணங்களையும் சொல்லி இவனை நீ விரும்பன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி மணப்பெண் கையில ஒரு மாலையை கொடுத்து அப்படியே எல்லா ஆடவர்கள் முன்னாலும் அழைச்சிட்டு போவாங்க. அது மாதிரி தமயந்திக்கு சுயமரம் நடந்ததாக நலச்சக்கரவர்த்தி நலோபாய்க்கானம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. நைடதம் புலவர்களுக்கு ஒரு ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நைடதம்ங்க கூடிய பேர்ல நலன் தமயந்தினுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி தேவர்களுடைய பகையை சம்பாதித்து கொண்டதனால் தமயந்திக்கு ஒரு இக்கட்டு வந்துச்சு. எப்படின்னா எல்லாரும் தேவர்கள் எல்லாம் தமயந்திய கல்யாணம் பண்ண வரும்போது
தமயந்தி நலன் மீது காதல் கொண்டு நலனை கண்டுபிடித்து எல்லாரும் நலனுடைய உருவத்தையே எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் ஒரு நலன் தான் உலகத்துல இருக்க முடியும், 5 நலன்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு நான் இவன் இயற்கைய ஆதரவாக கேட்கிறான். நலச்சக்கரவர்த்தியுடைய அந்த தமயந்தினுடைய வரலாற்றுல இயற்கையை அவ எப்போதெல்லாம் துணைக்கு அழைத்தாலோ இயற்கை எப்போது அவளுக்கு சாட்சி சொல்லியது. இப்ப இந்த இதுல இயற்கையை அவ துணைக்கு இழைக்கிறான். நான் தம் நலனையே என்னுடைய கணவனாக வரித்து நான் வாழ்ந்து விட்டேன். இப்போ எனக்கு சுயமரம் வைக்கும் போது 5 நலன்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. நான் யாரை தேர்ந்து எடுத்துக்கொள்வதுன்னு சூரிய சந்திரர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், அசிவனி குமாரர்கள் எல்லாரையும் துணைக்கு அழைச்சு நீங்க யாரு எனக்கு முன்னிலையில் நின்று உண்மையான நலன் யாருன்னு எனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மனப்பூர்வமா அந்த இடத்துல போய் நின்று வேண்டுதான். இறைவன் ஒரு திருவிளையாடல் பண்ணி அந்த உண்மையான நலனுடைய கழுத்துல போட்டிருக்க மாலை வாடி இருக்குது, சந்தனம் வறண்டு இருக்குது. அவன் பக்கத்துல போய் நின்ன மத்த 4 பேரையும் பாக்குறாங்க. தேவர்களுக்கு இந்த சரீரம் இப்ப என்னை செத்திடப்பணியான்னு எல்லா இடத்திலும் சொல்றாரு. செத்தேன் அப்படிங்கிறாரு. இந்த நுகர்வுகள் இது சம்பந்தமான நுகர்வுகள், அழிவுகள், வளர்சிதை மாற்றங்கள் தேவர்களுக்கு கிடையாது. அவர்கள் என்றும் உள்ளபடியே இருப்பாங்க. உள்ளபடி இருக்கக்கூடிய நிலை வேறு, ஆத்ம ஞானம்ங்க கூடிய மெய்ஞான நிலை பெறுவது வேறு. அதுல 2 நீங்க பாகுபடுத்தி வச்சுக்கோங்க. அவங்க உள்ளபடி இருந்தாலும் ஒரு இச்சை விட்டது, தமயந்தியை திருமணம் பண்ணணும். அதனால அந்த வடிவத்தில் வந்தாங்க. இவங்க 4 பேரையும் அந்த அம்மா தள்ளிட்டு உண்மையான நலனை தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு இந்த கதைகள்லாம் தெரியும், நான் சும்மா மேற்கோளுக்காக வேண்டி சொல்றேன். உண்மையான நலனை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணிட்டாங்க. இந்த 4 பேரும் வானுலகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சனி பகவான் அங்கிருந்து வராரு. வரும்போது அவங்க கேட்டாங்க, தேவர்கள் கேட்டாங்க, எங்கய்யா போறன்னு கேட்டாங்க. இங்க இருந்து 4 பேர் போனாங்கல்ல, அவங்க நீங்க எங்க போறீங்கன்னு அவன் கேட்டான். இவங்க நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. இந்த 4 பேர் சொன்னாங்க, நலன் தமயந்தினுடைய சுயமரத்துக்கு போனோம், நலனுக்கு அவன் மாலை இட்டுட்டா, அதனால நாங்க வந்துட்டோம், உண்மையான நலன் வேடம் கொண்டு. ஐயோ நானும் அங்கெல்லாம் போறேன், என்னைய சுயமரம் முடிஞ்ச பிறகு நீ உனக்கு அங்க என்ன வேலைன்னு சனி பகவானை பார்த்து கேட்டாங்க. சுயமரம் முடிஞ்சிருச்சா, ஆனாலும் கூட நான் நான் விரும்பிய ஒரு பெண்ணை இன்னொருத்தங்க கல்யாணம் பண்ணிட்டான், அப்போ நான் அவனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் இடையூறு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடையூறுக்காக வேண்டி 7.5 நாட்டு சனி பிடிச்சதாகவும் இப்போ நலச்சக்கரவர்த்தியுடைய வரலாற்றுல எந்த ஊரு, காரைக்கால் பக்கத்துல திருநள்ளாறு அப்படிங்கக்கூடிய பேரு, அந்த நலன் பேர்லயே திருநள்ளாறுன்னு இருக்கு. அங்க ஒரு குளம், நலக்குளம்னே ஒரு குளம் இருக்கு. அது பக்கத்துல அதுக்கு மத்தியில நலனுடைய உருவம் செய்து ஒரு மண்டபமே ஒரு மண்டபமே கட்டி வச்சிருக்கிறாங்க நலன் உருவத்துல. அந்த மாதிரி ஒரு வரலாற்று செய்திகள் எல்லாமே அதுல பதிவு பண்ணி அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த திருநள்ளாறு வந்தா அப்படி வர்றவங்களுக்கு 7.5 சனி பிடிக்காது அப்படின்னு. அப்போ இவ அகலிகையை திருமணம் பண்ணும்போது, அகலிகையை திருமணம் பண்ணுவதற்கு தேவர்கள் எல்லாம் விரும்புறாங்க அப்படின்னோடனே பூலோகத்துல உள்ள யாரும் அகலிகையை திருமணம் பண்ண வரல. இப்ப எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு அழகான பொண்ணை திருமணம் பண்ண வரலன்னு. எங்களுக்கு ஏற்கனவே நலனுடைய கதை ஒரு முன்னோடியா இருக்கு, தேவர்களை பகைச்சுக்கிட்டு நாங்க போய் கல்யாணம் பண்ணா, ஏன்னா தேவர்கள் எல்லாம் அந்த மாதுவை விரும்புறாங்க. அப்ப அவர்களை பகைச்சுக்கிட்டு நாங்க போய் திருமணம் பண்ணா, இப்ப நலன் 7.5 சனியை நலனுக்கு 7.5 சனியை ஏவி விட்டா மாதிரி நமக்கு என்ன சனியை ஏவி விடுவாங்களோ இவங்களுக்கு தெரியாது, ஆனால எங்களுக்கு அந்த பெண் திருமணமே வேண்டான்னு இருக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ கௌதம மகரிஷி ஆசிரமத்து வழியா நாரதர் வந்தார். கௌதமர் தன்னுடைய தவம் எல்லாத்தையும் நிறைவு பண்ணிட்டு அவர் தன்னுடைய தியானத்தை கலைச்சிட்டு எழுந்திருச்சார். நாரதர் என்னப்பா விசேஷம்னு கேட்டார். நான் என்னுடைய, அதாவது இப்போ உங்களுக்கு 2 விதமான பிரம்மச்சரியத்தை பத்தி சொல்லணும். 12 வயதுக்கு மேல 30 வயது வரைக்கும் வாசி பயிற்சி பண்றவங்களோ, பிராண பயிற்சி பண்றவங்களோ, ஹடயோகம் பண்றவங்களோ, அல்லது சரியை கிரியை யோகம் ஞானம், இதுல எதுல 16 இது இருக்கு. சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் 4 சேர்த்தா 16 வந்துடும். 16 வகையில நான் ஏதேனும் ஒன்றை பிடித்து ஒரு நெறியில் நின்று நான் மேல்நிலைக்கு போவேன்னு சொல்லி விரும்புறவங்க, அவங்க பண்ணக்கூடியது, நான் 12 வயதுக்கு மேல அந்த அடலசன் பீரியட்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க, அந்த 13வது வயது தொடங்கி தங்களுடைய மனதையும் உடலையும் உணர்வையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அது உணவு முறைகள்ல
அபியாச முறைகள்ல குருநாதருடைய சமீபத்துல அருளடியவர்கள் திருக்கூட்டத்துல இருந்து தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வது பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னு பேர். அதே சூழ்நிலையில் நைஷ்டீக பிரம்மச்சரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நைஷ்டீக பிரம்மச்சரினா வாழ்நாள் முழுவதும் நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன். நான் என்னுடைய பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்ச பிறகு நான் திருமணம் பண்ணிக் கொள்வதுங்கிற விரதம் கிடையாது. இப்ப முனிவர்கள் ரிஷிகள் அவங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்தை கடை கொண்டு அதுக்கப்புறம் இல்லற தர்மத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 40-45 வயசுக்கு மேல அப்புறம் வானப்பிரஸ்தங்க கூடிய ஒன்றுல அவங்க கிழங்கு காய்கறிகள் இவைகளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உண்டானதுல துறவு மார்க்கம்னு சொல்லி அதுக்கப்புறம் போவாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கை முறை. இல்லறத்தில் உள்ள அரசர்களும் கூட சில பேர் இந்த மாதிரி எல்லாம் பிரம்மச்சரிய தர்மத்துல நிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்துல குருகுலத்துல போய் கல்வி கயின்று அரசர்கள்லாம் வில்வித்தை வாழ்வித்தை இந்த மாதிரி உண்டான குதிரை பயிற்சி இவைகள்லாம் செஞ்சு அந்த வாழ்நாளை அவங்க அப்படியே கழிச்சு அதுக்கப்புறம் திரும்ப தங்களுடைய பராக்கிரமத்தையும் தங்களுடைய வலிமையையும் பயன்படுத்தி திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் தங்களுக்கு வாரிசுகளை உருவாக்கி விட்டு அவர்களுக்கு இளவரசம் கட்டிட்டு நாங்க உண்மையிலேயே ஆன்ம தேடல் இறை தேடல்ங்க கூடியது மட்டும் இல்லை, எங்களுக்கு இறைவனையும் நாங்கள் தேட வேண்டும். இதுக்கு மட்டும் பஞ்ச பொறிகளுக்கும் பஞ்ச புலன்களுக்கு மட்டும் நாங்க உணவளித்து வாழ்வு அல்ல, இறையை தேடி பிறந்த பிறவியினுடைய ரகசியத்தை தேடி போறோம்னா அவங்க 40-45 வயசுக்கு மேல அது மாதிரி போனாங்க. அது அவர் அப்படியெல்லாம் போனவங்க தான் வரலாற்றுல நிறைய அரசர்கள் அது மாதிரி போயிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப பஞ்சபாண்டவர்களுடைய பெரியப்பா திருதராஷ்டிரன் எல்லாம் தன்னுடைய நிறைவாழ்வு வாழ்ந்துட்டு அவர் காட்டுக்கு தவம் பண்ண போனதா இருக்கு. இப்படி நிறைய பேர் அப்படியெல்லாம் வாழ்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இருக்கு. ஜடபரதருங்க கூடியவர் பரத ராஜாவா தான் இருந்தாரு. அவர் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய வாரிசுக்கு பட்டம் கட்டி விட்டு தான் ஞானத்தை தேடி அப்படி போறாரு அப்படின்னு இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அது அவங்க அந்த நெறிமுறைகளை அவர்கள் பின்பற்றிக்குவாங்க. இப்ப இவர் நைஷ்டிக பிரம்மச்சரியா இருக்கணும்னு நினைக்கல கௌதம மகரிஷி. தன்னுடைய பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கொள்ளணும் விரும்புறார். அப்போ அகலிகைன்னு ஒரு பொண்ணு இருக்கா தங்கம், அந்த பொண்ணை நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு நாரதர் சொல்றார். சுவாமி நான் இவ்வளவு நாளும் நான் தவம் பண்ணிட்டு ஒரு இல்லறத்துக்குள்ள நுழையினா அகலிகையை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா தேவர்களுடைய பகையெல்லாம் நான் சம்பாதிக்க வேண்டியது வரும், நான் என்னத்துக்கு அகலியை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லப்பா, அவ அப்பா ஒரு விதி வச்சிருக்கிறாரு, அதுக்கு பயந்துகிட்டு எல்லாரும் அகலியை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன விதி வச்சிருக்கிறாருன்னா தன் பொண்களை தேவர்களும் விரும்புறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஒரு உபாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தாருன்னா, 2 தலையுடைய 2 பக்கமும் தலையுடைய ஒரு பசுவை ஒருத்தன் கண்டான்னா அவன் ஒரு புண்ணியாத்மா, அவன் கடந்த பிறவிகள்ல செய்த வினை திட்பத்தை எல்லாம் கழிச்சு விட்டு அந்த இருள் திணிந்து எழுந்துட்டதோர் வல்வினை சிறுகுடியினுடைய மாயத்தை நீக்கி அவன் ஞான பரிபாலன ஆறதுக்கு அது துணை செய்யும். அது மாதிரி ஒரு 2 பசுக்கள் 2 முகங்கள் கொண்ட பசுவை ஒருவன் கண்டானால் அவனுக்கு நான் பொன் கொடுக்கிறேன்னு சொன்னார். அவனுடைய முகம் ஒரு பக்கம், வால் பகுதியில ஒரு முகம் அப்படி இருக்கணும். 2 தலையுடைய பசுவை யார் போய் எங்க போய் பாக்குறது? அதனால யாருமே அவளை திருமணம் பண்ண வரல. அப்ப நான் மட்டும் போய் எப்படி பார்ப்பேன்னு சொன்னான். இங்க வா, நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போவாரு. ஒரு மாடு கன்றை ஈன்றக்கூடிய ஒரு தாய்மை அடைந்த ஒரு மாடு இருக்கு. அந்த மாட்டுக்கு தலைப்பகுதி பின்பக்கம் வழக்கமா கால் பகுதி வந்தாதான் அந்த பிரசவம் சுலபமாக அந்த மாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, கால் பகுதி வந்துச்சுன்னா சேர்த்து எடுத்துருவாங்க. சில நேரம் முன்கால் 2ம் தலையும் வந்ததுன்னா தலையும் காலும் சேர்த்து இழுத்துருவாங்க. இவருக்கு தலைப்பகுதி மட்டும் அந்த வந்தது, அதை காமிச்சாரு. இங்க பாரு தலைப்பகுதி வந்திருக்குன்னு. இது கன்று போடும்போது அப்படி மாதிரி முகம் தெரியறது இயல்பு. முகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவர் காமிக்கிறாரு. அப்ப அந்த பக்கம் முகத்தையும் பார்த்துக்கோ, இந்த பக்கம் முகத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இது சுலபமான பிரசவம்னா கால் பகுதி வந்ததுன்னா ஈஸியா எடுத்துருவாங்க. இவர் பாக்குறாரு 2 பக்கம் முகம் இருக்கு. ஆமா, 2 பக்கம் முகம் இருக்கக்கூடிய பசுவை நான் பார்த்துட்டேன். இப்ப நீ போய் சொல்லு அந்த அகலிகையோட அப்பாட்ட, நான் 2 பக்கமும் முகம் இருக்கிற பசுவை பார்த்துட்டேன்னு போய் சொல்லு அப்படின்பார். இவர் நேர கௌதம முனிவர் சொல்லுவார். இவர் தன்னுடைய ஞான திருஷ்டினால பார்த்தாரு. இவர் எந்த பசுவை பார்த்துட்டு வந்தாருன்னு இவர் தெரிஞ்சுக்கிடுச்சு. சரி, நம்ம வச்சிருக்கக்கூடிய இலக்கு இது, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே. அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இது எப்படி சனி பகவானுக்கு
இவன் மேல ஒரு நாட்டம் இருந்து ஏதாவது வஞ்சனை தீர்த்துக்கணும்னு இருந்ததோ அதே மாதிரி இந்திரனுக்கு இவன் மேல ஒரு நாட்டம் இருந்து ஏதாவது வஞ்சிக்கணும்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. அப்போ இந்திரன் வந்து இந்த அம்மாவை அடையணும்னு அப்படியே வந்தான். இப்ப நான் எதுக்கு சொல்றேன், எப்போதாவது சில இது அதுக்கு மேல உண்டான கதைகள் நமக்கு தேவையில்லாத, நம்ம சப்ஜெக்ட் இல்லை, அங்க போக வேண்டாம். இந்த கதைகள் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. இப்போ 2 பக்கமும் முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு இதுன்னு ஒரு அதிசயம்னு அவர் ஒரு தன்னுடைய குழந்தைக்கு திருமணத்திற்கு ஒண்ணு வச்சாரு. இதுவே இல்லாட்டி கூட, இது அதிசயம் இல்லை, ஆனா இதுவே இல்லாட்டி கூட ஒரு அதிசயங்கள் இது மாதிரி அங்கொன்னு இங்கொன்னுமா நடந்திருக்கலாம். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால இதுல டிவில ஒரு ஷோல போட்டு காமிச்சா 2 பேருடைய உடல் ஒட்டி, அவர்கள் பெரிய ஆளா இருக்கிறாங்க, 45 வயசு 50 வயசு வரைக்கும் இருக்கும். 2 பேருடைய உடலும் ஒட்டியே நடக்குது, ஒட்டியே வருது. அவர்கள் எப்படி நீங்க வாழ்றீங்க, என்ன பண்றீங்கன்னு அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. நாங்க இப்படியே பிறந்தோம், இப்படியே வளர்ந்தோம், எங்களுக்கு அது ஒன்றும் வித்தியாசமா தெரியல. 2 பேரும் ஒரே பெட்ல படுத்துக்கிறாங்க, ஒரே பெட்ல எந்திக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய உடம்பு இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு இப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது எதுக்கு ராவணேஸ்வரனுக்கு 10 தலை இருந்திருக்க முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை போச்சு. ராவணனுக்கு 10 தலை இருந்ததே எல்லாரும் நம்ம அது மாதிரி ஒரு கற்பனையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த இதுல இதை பார்க்கும்போது அப்ப 2 உடல் ஒட்டி கொண்டே நடந்ததுன்னா ஏன் 10 தலைகள் ஒட்டி கொண்டே இருந்திருக்க முடியாது அப்படிங்கறது எனக்கு ஒரு நினைவு வந்தது. இது மாதிரி எப்போதாவது எப்படியாவது எங்கேயாவது ஒரு மூலையில் இப்படி சில அதிசயங்கள் நடப்பது இயல்பு. கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு இடைப்பட்ட ஒரு காலத்துல ஒரு மாடு கண்ணு போட்டது மனித உருவத்துல, அந்த இது பசு உருவத்துல அந்த மாடு கன்று போட்டிருக்குன்னு பத்திரிகையில செய்தி வந்தது. பிறக்கும் போதே அது இறந்து பிறந்ததாக. அதை எல்லாரும் போய் பார்க்கறதுக்கு அதை பார்வையில வச்சிருந்தாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நாககன்னிகைன்னு இருந்தா அங்கே இருந்தான்னு புராணங்கள் வரலாற்றுல செய்தி படிக்கும் போது அப்ப இவைகள்லாம் எப்போதாவது ஒன்று நடப்பது இயல்பாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. அப்ப அதிசயங்கள் எப்போதாவது எங்கேயாவது நிகழ்வது இயல்பு. ஆனா இறைவனே வலிய வந்து என்னை ஆட்கொண்டு என்னை அவனுடைய அருள் அனுபவ பேற்றினை எனக்கு தந்து, அந்த அருள் அனுபவ பேற்றை நான் இழந்து தவிக்கும் போது அவன் நோக்கி நுண்ணிய நொடியென சொற்செய்து, அவன் நோக்கு நான் என்னை நொடியென சொற்செய்து, அதாவது வார்த்தைகளால் விளக்க முடியாத அளவிற்கு, வார்த்தை கொண்டு வர்ணிக்க முடியாத அளவிற்கு என்னை ஆட்கொண்ட தலைவன் என் மீது கருணை செலுத்தி இந்த உயிர் மேல்நிலை அனுபவம் பெற வேண்டும், ஒளிவண்ண திருமேனி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நோக்கி நுண்ணிய நொடியென சொற்செய்து, அந்த நோக்கு அரிய நோக்கால் நுணுக்கு அரிய நுண்ணுணர்வால் என்னை அவன் பரிசவேதி பண்ணினான். அந்த அரிய நோக்கும் நுண்ணுணர்வும், நோக்கு அரிய நோக்கும் நுணுக்கு அரிய நுண்ணுணர்வும் என்னை என்னவாக ஆக்கியது. அது பேசரிய வாசியாக இருந்து எனக்கு நுண்ணிய நொடியனவாக என் உடலில் பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்தி வேதித்தலாகிய தன்மையை தந்து கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனாக இருந்த என்னை வல்லாளன் வந்து என்னை ஆட்கொண்டு என்னை நிலைநிறுத்தியது ஒரு அதிசயம். ஏனெனில் எனது பொறிகளும் எனது புலன்களும் சதா சர்வகாலமும் பாவுடை ஆடு குழல் போல் பறந்து கறந்தது. அது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. இங்கிருந்து நம்ம மௌனமா வண்டி ஓட்டுக்கிட்டு போவோம்னா மௌனம்னா என்னன்னு நமக்கு புரியாது. ஏன்னா மௌனத்தை அனுபவிச்சிருந்தாதான் தெரியும். மனது எங்கேயோ ஒண்ணு எப்போதோ நடந்தது, 5 வயசுல நடந்ததுல இருந்து, நமக்கு நினைவு தொடங்கிய நாளையில நடந்ததுல இருந்து இப்ப வரைக்கும், காலையில சாப்பிட்ட கூட்டோ, மத்தியானம் சாப்பிட்ட குழம்போ, இரவுல தூங்க போகும்போது நடந்த நிகழ்வோ, ஏதோ ஒன்றை அசைத்து கொண்டே இருப்பதான் மனித மனதைனுடைய இயல்பு. ஒன்றை விட்டு ஒன்றை பற்றும் கிருமி போல அப்படிம்பாரு தாய்மான சுவாமிகள். அது சதாவும் எதையாவது ஒன்றை விட்டு ஒன்றை பற்றும், அது அதனுடைய இயல்பு. அதனால நான் வந்து அதிசயம், எனக்கு அதிசயத்திலெல்லாம் பெரிய அதிசயம் எனக்கு என்ன நடந்ததுன்னா, சிந்தனையற்ற மனதற்ற பேச்சு உரையற்ற ஒரு மௌனம் எனக்கு கவி கொண்டது. அது வந்து அவன் நோக்கி நுண்ணிய நொடியென சொற்செய்தலால், அவன் செய்த ஒரு வேதித்தலால் கல்மனம் மாதிரி இருந்தது. அதை கரைய பண்ணி கசிந்து மென் கனியாக்கி, அந்த கல்மனம் கசிஞ்சது, கல்மனம் மட்டும் இருந்ததில்ல, அதை பிசைந்து அதை கனியாக்கி அந்த மனதை பரிணாம வளர்ச்சி எவ்வளவு பெரிய வேதித்தல் செய்தான்.
அந்த வேதித்தல்ல இருந்து நான் விடுதலையாகி மீண்டும், ஏன்னா போன பிறவில நான் அந்த மாதிரி விடுதலையாகி வந்ததுனால இந்த பிறவி கிடைச்சது. அவர் பிறவியை பத்தி நான் கவலைப்படல. அவர் முதல்ல சொல்லிட்டார், யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு. பிறப்புக்கே கவலைப்படல, இறப்புக்கு என்னப்பா கவலை, நான் எதுக்கும் கவலைப்படல. ஆனா அவர் என்ன எதுக்கு கவலைப்பட்டார்? பிறப்புக்கோ இறப்புக்கோ கவலைப்படவில்லை. இறைவனை விட்டு பிரிந்திருந்ததற்கு கவலைப்பட்டார், இறை அடியவர்களை பிரிந்ததற்கு கவலைப்பட்டார், அருள் அனுபவத்தை இழந்ததற்கு கவலைப்பட்டார். இந்த மனது பறந்து கறந்து அங்கும் இங்கும் பாவடை ஆடு குழல் போல் பறந்து திரிங்கும் போது கவலைப்பட்டார். அப்ப இந்த அருள் அனுபவத்தை இழந்ததால் நான் ஏதோ உங்ககிட்ட நான் பிச்சைக்கார மாதிரி நான் என்னை இழந்து உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னா, என்னுடைய மனதை அடக்க வழி தெரியவில்லை. என் மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தில் இருக்கவோ வழியறிய. நான் இதற்கு என்ன செய்வேன்? மனம் அடங்க மறுக்குது. மனம் அடங்கும் திறத்தினில் ஒரு இடத்தில் இருந்து, இந்த இடத்துல இருந்து இந்த ஜபத்தை பண்ணா பரவாயில்லையா, இந்த தியானத்தை பண்ணா பரவாயில்லையா, இந்த முத்திரை பண்ணா பரவாயில்லையா, இந்த பயிற்சியை பண்ணா பரவாயில்லையான்னு போய் உட்கார்ந்தா அந்த நேரத்துலதான் எது வேண்டாத சிந்தனை உண்டோ அத்தனை நமக்கு சேரும். அப்புறம் நாம அதுல உட்கார்ந்துகிட்டு இருப்போமே தவிர மனம் ஓடுற ஓட்டத்தின் பின்னால் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். மனம் மௌனம்னா என்னங்கிறது அடையாது. அதனால இவர் அதிசயத்தில் எல்லாம், ஏன்னா இந்த இத்தனை வாழ்க்கை நான் பழைய நினைவுகள் வருது, கடந்த பிறவினுடைய ரகசியம் இவருக்கு தெரியுது. நீக்கி முன் என தன்னோடு நிலாவகை இக்குரம்பையில் புகப்பெய்தான் இறைவன் எதற்காக வேண்டி என்றால், என்னுடைய மனது கறந்து பறந்து கொண்டிருக்கின்றது, ஒரு இடத்தில் நில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மனதை அடக்கி நான் தன் வயப்படுத்தி நான் என் நிலையில் நிற்பதற்காக வேண்டி அது இறைவன் நோக்கி நுண்ணிய நொடியென சொற்செய்து முகமின்றி விழாக்கைத்து. இது எப்படி நடந்தது? இந்த அதிசயம் எனக்குள்ள எப்படி ஏற்பட்டது அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு அப்படி நிக்கிறாரு. என்னுடைய மனம் அற்ற நிலைக்கு நான் போயிட்டேன், என்னுடைய செயலற்ற நிலைக்கு போயிட்டேன். அந்த கரணங்கள் எல்லாமே மாஞ்சு போச்சு. அந்த கரணங்கள் தான் நமக்கு புறக்கரணங்களுக்கு வழிகாட்டுது. அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருந்தால்தான் புறக்கரணங்கள் செயல்படும், அல்லனா புறக்கரணங்கள் செயல்படவே செய்யாது. அப்ப அந்த கரணங்களில் இருந்து மீட்டி புறக்கரணத்திற்கு இறைவன் கூட்டிட்டு போறான் அப்படின்னா, அப்ப அந்த கரணங்களே இல்லாமல் செய்த மனதற்ற ஒரு நிலையில், அது மௌனத்தில் கலந்த நிலையில் அந்த அனுபவத்தை அவர் நினைத்து பார்க்கிறார். நம்ம எப்படியெல்லாம் சிந்தனை பண்ணணும், எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம், இதெல்லாம் கழிஞ்சு போய் நான் இப்போது இருக்கக்கூடிய மௌன அமைதி, ஒரு ஞான அமைதி எனக்கு எவ்வாறு வந்தது அப்படின்னா, இது ஒரு அதிசயம். இது உடல் அதிசயம் மட்டுமில்ல, மன அதிசயமும் உணர்வு அதிசயமும் அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கிறார். இந்த உணர்வும் அதிசயமும் மன அதிசயத்தையும் நான் எவ்வாறு பெற்றேன்? இறைவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டினான், அதனால் பெற்றேன். அடியவர்கள் எனக்குள்ள இருந்து, இது நீ பெற்ற அனுபவம்டா கண்ணா, இந்த அனுபவத்தை இழந்ததனால்தான் உன்னுடைய மனம் பாவடை ஆடு குழல் போல் பறந்தது. இந்த அனுபவம் நீ எவ்வளவு செம்மாப்பா சொன்ன, யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என்கிடவேன், வானேயும் பிறல் வேண்டேன் மண்ணால் வான் மதித்து, நான் எதுக்கும் மஞ்ச மாட்டேன். அப்படி இருந்திய இப்ப உனக்கு இந்த இது தளர்வு எப்படி வந்தது? உன்னுடைய மனம் அதை ஒன்றை இதை ஒன்றை இதை ஒன்றை இதை ஒன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி சிந்தனை வரும்போது தளர்ந்தேன் அடியேன் தமியேன் களங்கொளக்கருது அருளாய், நான் எதில் நிலை பெற்று நிற்க வேண்டும், நான் எய்த்தேன் ஆயேன், இப்பிறப்பு வைத்தாய் வாங்காய், நான் எய்த்து விட்டேன் சலிச்சு. ஏன்னா நான் நின்ற நிலைக்கும் இப்போது இருக்கிற நிலைக்கும் நான் நினைத்து பார்க்கும்போது, மனம் கடந்த நிலையில், இந்த உடல் கடந்த நிலையில், எல்லை கட்டாத அந்த பேரண்ட ஆற்றலோடு இரண்டர கலந்த நிலையில் நான் இருந்தேன். இப்போ மீண்டும் இந்த உடலுக்குள்ள புகுந்த போது எனக்கு இத்தனை சிரமங்கள் வந்துருச்சு. என்னுடைய மனம் ஆலைவாய்ப்பட்ட கரும்பு போல் நசுங்குகின்றது அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். என் மனம் ஆலைவாய்ப்பட்ட கரும்பு நச்சு 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 எடுத்து அப்படியே சக்கையை தள்ளிடுறாங்க, சார மட்டும். ஆலைவாய்ப்பட்ட கரும்பு எவ்வாறு நசுங்குமோ அது மாதிரி என்னுடைய மனம் நசுங்கி கொண்டிருக்கிறது. இது உன்னுடைய திருவுள்ள சம்மதமா அப்படின்னு கேட்கிறார். நீ எனக்கு அளித்த அருட்கொடை என்ன, நான் நிற்கும் நிலை என்னன்னு நீ நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்கிறாரு. அப்ப நான் இந்த அடியவர் கூட்டத்துல நான் எப்படி கலந்து கொள்வது, எவ்வாறு கலந்து கொள்வது அப்படின்னு அவருக்கு சிந்தனை வரும்போது, அடியவர் கூட்டம்னா என்னன்னு இறைவன் காமிச்சு கொடுக்கிறான். நீ சாதாக்கிய மண்டலத்தில் இருப்பவர்கள் தான் அருளடியவர்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, அவர்கள் உருவம் தாங்கி வருவார்கள். உருவம் தாங்கியே வந்தானாலும் கிருஷ்ணமூர்த்தி திருக்கோலத்தில் இறைவன் வந்தபோது ஜனகாதி முனிவர்கள் 4 பேர் அவர் கூட வராம அவர் முதல்ல வந்தாரு.
எல்லாரையும் பார்த்தார். நம்மை மாதிரி ஒரு மானுடம் வருகின்றது அப்படின்னு தான் நினைச்சாங்க. 2 பேரும் வந்தா அந்த 2 பேர் வந்து வணக்கம் சொல்லி ஏதாவது ஒரு மரியாதை செஞ்சாதான் இந்த யாரு ஒரு கூடிய கூட்டம் இருக்கு, இவங்க எல்லாரும் வந்து வணக்கம் சொல்றாங்கன்னா இவங்க யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க போல இருக்கு. ஒண்ணு அரசியல் துறையில் அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு அறிஞராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆச்சாரியனாக இருக்கலாம். ஏதோ ஒரு வணக்கத்துக்குரியவர் போல இருக்கு. ஒண்ணு பணபலத்திற்கு அஞ்சி வணக்கம் சொல்லுவாங்க, அல்லது படைபலத்திற்கு அஞ்சி வணக்கம் சொல்லுவாங்க, அல்லது ஞானத்திற்கு வணங்கி வணக்கம் சொல்லுவாங்க. இதுல ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும்னு அப்புறம் அவர் ஜனகாதி முனிவர்களை கூட்டிட்டு வந்த போதுதான் தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தில் நின்ற போது அவர் இது யார் அப்படின்னு சொன்னா, கல்லாலின் புடையமர்ந்து வல்லார்கள் 4வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அது வாக்கிறந்த பூரணம், மறைக்கு அப்பால் உள்ளது ஒரு மோன மௌனம். அதை வந்து சொல்லால் விளக்க முடியாது, இருந்து காட்டினாரு. அந்த நிலையை இவங்க அனுபவிச்சாங்க. அதனால அருளாளர்கள் வந்து அவங்க தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு விரும்பாட்டி கூட அவங்களை அடையாளப்படுத்தி இவங்க தான் அருளடியவர்கள்னு சொல்றதுக்கு கூட 2 பேர் தேவைப்படுது. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் அடியவன் அப்படின்னு சொல்லி இவன் என் அடியான்னு சொல்லி இறைவனையே வந்து ஆண்டு தன் அடியரில் கூட்டம். ஏன்னா அருளாளர்கள் வந்தா அடையாளம் தெரிஞ்சுக்காது உலகம், ஏதோ 10ஓடு போன. அதனாலதான் வைணவத்துல மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயம் வச்சிருப்பாங்க, குருநாதர் சாப்பிடும் போது போய் பார்க்க கூடாது. ஏன்னா இவரும் நம்மள மாதிரி சாப்பிடுறாரு. அவங்க மலஜலம் கழிக்க போகும்போது இவங்க போய் பார்க்க கூடாது, ஏன்னா இவங்களும் நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு. அவங்க குளிக்கும் போது நம்ம போய் பார்க்க கூடாது, அவங்க பல் தேய்க்கும் போது நம்ம போய் பார்க்க கூடாது. இது வைணவத்துல ஒரு முத்திர குத்துறாங்க எல்லாரும் அவங்களுடைய ஆச்சாரியானுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை. எதுக்காக அப்படின்னா இவங்களும் நம்மள மாதிரி தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன மரியாதை நம்ம மனதுக்குள்ள ஒரு நினைவு வந்துடும். அதை அப்படி இல்லை, இவங்க வணக்கத்துக்குரியவர்கள், இவங்க உங்களை மாதிரி இல்லை, இப்ப நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன் எப்படி மாதிரி அவங்களை நினைச்சுக்கணும்னு வைணவத்துல சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு டிச்சு, ஒரு சேறு சகதி உண்டான ஒரு பகுதி, அந்த பகுதியில தன்னுடைய குழந்தை விழுந்து விட்டது. அந்த விழுந்த குழந்தையை காப்பாற்றுவது, விழுந்த குழந்தைக்கு நீச்சல் தெரியாது, மேலேறக்கூடிய வழி தெரியாது, நீச்சலும் தெரியாமல் மேலேறும் வழிதுறையும் தெரியாமல் சேர் சகதிக்குள் ஆழ்ந்து விடக்கூடிய இயல்பும் உடையது அந்த குழந்தை. மரணத்தை பற்றிய சிந்தனை தெரியாமல், இப்ப நீச்சல் தெரியாது, மேலேறக்கூடிய வழி தெரியாது, சேர் சகதியினுடைய தன்மை தெரியாது. அப்படி ஒரு குழந்தை சேற்றில் விழும்போது தாயார் தான் சேற்றில் விழுந்தால் இது உடலுக்கு ஆகாது, உயிருக்கு ஆகாது, இது ஊர்க்குப்பை எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்லி ஆச்சாரம் பார்த்து கொண்டு இல்லாமல், அந்த குழந்தை விழுந்த உடனேயுமே இவள் அதற்கு முன்னால் போய் விழுந்து தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனே பையவே கொடும்போது, நான் டைவடிச்சு விடும்போது அவன் எனக்கு முன்னால டைவடிச்சு விழுந்து பையவே கொடுபோந்து பாசம் எனும் தாளுருவி, அவன் எனக்கு பின்னாலேயே நீச்சல் அடிச்சு வந்து அவன் என்ன பண்றான், அந்த மீன் குஞ்சுகள் வந்து தாய் மீன் வந்து அந்த குஞ்சு மீன்களை வளர்க்கும் போது இந்த பக்கம் அது திரும்பி பார்த்துக்கிட்டே வளர்க்குமா. ஏன்னா தான் அடிக்கிற நீச்சல் வேகத்துக்கு அந்த குஞ்சுகள் தன்னை பின்தொடர்ந்து வருகின்றதா அப்படின்னு. அதனால அருளாளர்கள் தான் அந்த சேர் சகதிக்குள்ள நாம மூழ்கிறோமேன்னு நினைக்காம, அந்த குழந்தை விழுந்த உடனே இவங்க அதுக்கு முன்னால போய் விழுந்து அந்த மேல தூக்குற மாதிரி அவங்களுடைய சேர் சகதியை பத்தியோ தங்களுடைய சுத்தத்தை பத்தியோ எதுவும் கவலைப்படாம அந்த மாதிரி அருளாளன் தன்னை சேர்சகதுக்குள்ள முக்கிக்கிட்டுனாலும் அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைப்பான்னு வைணவத்துல ஒரு சாத்திரமும் ஒரு சம்பிரதாயமும் கூறுவார்கள். நாம் வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் சரணடைஞ்சோம்னா, அந்த சரணடையும் போது திருவருள் துணை நின்று அடியவர்களை கூட்டுவிக்கும். அந்த அடியவர்கள் யார் அப்படின்னா, உடலில் துவக்கிய வேடம் உயிர்க்கு ஆகா, உடல் கலன்றால் வேடம் உடனே கலலும், உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார் கடலில் அகப்பட்ட கட்டை ஒத்தாரே. உடல் உயிர் உணர்வு என்று ஓர்ந்து கொள்ளாதார், ஓர்ந்துன்னா நினைந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். பேச்சுக்கு சொல்லுவோம், நான் செஞ்சதெல்லாம் உனக்கு ஓர்மை இருக்கா அப்படின்னு கேட்போம், அது வழக்கு சொல்ல கேட்போம். ஓர்ந்து கொள்ளாதார்னா உணர்ந்து நினைவில் கொள்ளாதவர்கள். இப்ப உடல் உயிர் உணர்வு ஓர்ந்து கொள்ளாதார் எப்படிப்பட்டவர்கள்னா, கடலில் போட்ட கட்டையை ஒத்தார். அதுக்கு அந்த கட்டைக்கு எந்த உணர்வுமே கிடையாது. அவங்க அது தெப்பத்துல எங்க அடிச்சுட்டு போதோ அடிச்சுட்டு போற பக்கத்துல நின்று அடிச்சுட்டு போறவங்க. அவர்கள் எல்லாம் அடியவர்கள் இல்லை, அவர்கள் வேஷம் போட்டிருக்காங்களே தவிர கட்டை கடல்ல போட்ட கட்டைக்கு எந்த ஞானமும் கிடையாது மாதிரி, அடிச்சுட்டு போற திசையில அலையடிக்கிற திசையில எல்லாம் திரும்பி போற மாதிரி அவர்கள் அதோட அதான் சங்கமிச்சு போயிடுவாங்க.
ஆனால் உண்மையான அருளடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, உடலில் துவக்கிய வேடம் உயிர்க்கு ஆகாது, அதனால் உடலையும் உயிரையும் ஒன்றிணைத்து அந்த உடலில் துவக்கிய வேடம் உயிருக்கு ஆகுமாறு பெயராது நின்ற பெருங்கருணை பேரார். அந்த பேரண்ட ஆற்றலுடைய வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கொட்டி. வேடம், நாம் அணிந்துள்ள வேடமும் நீரும், நான் உள்ளொளியாக எனக்குள் குண்டலினி ஆற்றலை எழுப்பிக் கொண்டேன். அந்த குண்டலினி ஆற்றல் எனக்கு உள்ளொளியை தந்தது. வேடமும் நீரும் நீற்றுக்கோடியாக அது என்னுள் பரிணமித்தது. நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றது அந்த ஒளிவண்ண திருமேனி. வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, அது உடலுக்கிட்ட வேடம் உடலுக்கே ஆகும்படியாக வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் கூட்டில் கூட்டி. அப்போ அந்த வேடமும் நீரும் விளங்க நிறுத்தினாலும் எப்போதாவது மனம் அசையும் போது மெய்த்தொண்டர் கூட்டத்தில், நான் மெய்த்தொண்டர் இல்லையான்னு தெரியல, நீங்க 10 பேர் ஒரு சங்கத்துக்கு வந்து அம்மா இதுக்கு பொருள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே நான் இந்த உடல் கடந்த ஒரு பயணத்தில் நின்று சொல்லக்கூடிய ஒரு பெரும்பேற்றை இறைவன் எனக்கு அடிச்சிருக்கலாம். நீங்க நான் மெய்த்தொண்டரான்னு எனக்கு தெரியல, உங்களுக்காக நான் அதை சொல்ல போகும்போது நான் இந்த மாதிரி உணர்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மெய்த்தொண்டராக இருக்கலாம், நீங்க மெய்யுணர்வு பெற விரும்பி இருக்கலாம். அதனால இறைவன் நான் பொய்த்தொண்டரா கூட அது என்னன்னு எனக்கு தெரியல, நான் பொய்த்தொண்டராகவே இருக்கலாம். ஆனா இறைவன் இந்த பதிவை அளிப்பதற்காக வேண்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் கூட்டில் குலாத்துடன் கூட்டி 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை நிறுத்தி. இந்த பேரும் இந்த புகழும் இதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி எதுக்காக வேண்டியும் இல்லாமல் நெஞ்சக்கரத்தில் உன்னுடைய அநாகத சக்கரத்தில் சதாவும் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாசியை நீ நிலை நிறுத்தி அதற்கு மேல் பெற வேண்டிய அருள் அனுபவத்தை நோக்கி போன்னு சொல்லி அது விளங்க நிறுத்தி, வேடத்தையும் நீற்றையும் விளங்க நிறுத்தி, இந்த உடல் கலைந்தாலும் உயிர் கலைந்தாலும் அந்த வேடமும் நீரும் கலையாத வண்ணம் ஒரு அருட்பெற்றியை அளிப்பது அதிசயப்பத்தில் உண்டான அடியவர் கூட்டு. அப்ப அந்த அடியவர் கூட்ட நாம இப்போ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா. இப்ப ஒரு குருநாதர் எப்படி இருக்கணும், குருட்டை நீக்கணும். குருடனா உடலுக்கு பிடிச்ச குருடா இருக்கலாம், உணர்வுக்கு பிடிச்ச குருடா இருக்கலாம், உணர்ச்சி சிதறலுக்கு பிடிச்ச குருடா இருக்கலாம், கண் குருடா இருக்கலாம், அறிவு குருடா இருக்கலாம். எது தெளிவு எது தெளிவின்மைங்கிறதுல அறிதல உண்டான வேறுபாட்டின் காரணமாக குருடா இருக்கலாம். ஏதோ குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா. அப்ப குருட்டை யார் நீக்க போறா, நம்மளுடைய குருட்டுத்தன்மை எப்படி போகுது அப்படிங்கிறத குருட்டினை நீக்கும் குருவை கொள்ளார். குருட்டினை அப்போ நீக்காத குருவை கொண்டு வாழ்ந்தனா குருட்டினை நீக்கும் குருவை அந்த பேரண்ட ஆற்றலை சரணடைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சரணாகதி செய்யாதவர்கள் குருட்டினை நீக்காத குருவை கொள்ளுவது இயல்பு அல்ல. அந்த குருநாதர் உங்களை தேடி வரமாட்டார்னு உறுதியா சொல்றாரு. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா. நம்ம உலகியல்ல என்ன செஞ்சிருக்கணும், குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளுதோம். அப்ப அது எப்படி மாதிரி இருக்கு அப்படின்னா, குருடும் குருட்டாட்டம் ஆடி குருட்டுக்குழிக்குள் விழுமா போல. இந்த 2 குருடும் சேர்ந்து இன்னொரு ஒரு குழிக்குள்ள, இந்த குருடும் அந்த குருடும் சேர்ந்து ஒரு குழிக்குள்ள விழுந்த கதையா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம என்ன பண்ணணும், இது என்ன, இதில் இந்த அதிசயப்பத்தில் அவர் சொல்லக்கூடிய உண்மையெல்லாம் மிக மிக அதிகமான ஒரு மௌனத்தை பற்றி சொல்றோம். அதாவது நுண்ணியதும் நொடியதுமான வாசிநிலை. அந்த அஜபானலம் அப்படின்பார் தாய்மான சுவாமிகள், மௌனம் அப்படின்னு சொல்லுவாரு. வள்ளல் பெருமானார் எல்லாம் மறம்பாரு. அருணகிரிநாதர் எல்லாம் மற என்னை இழந்த நலம் அப்படின்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தாங்கள் பெற்ற அருள் அனுபவத்தை ஒவ்வொரு வார்த்தைகளால வர்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நாம மணிவாசகர் நமக்கு எந்த வகையில் முயற்சி பண்ணி நமக்கு அந்த வார்த்தைகளை சொல்லித்தரார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இறைவன் எப்படியெல்லாம் இவருக்கு அருள் செய்தான் அப்படின்னு தாய்மான சுவாமிகள் மூலமாக இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் விளக்குறேன். தாராத அருளெல்லாம் தந்து அருள் மௌனியாய் தாயனைய கருணை காட்டி தாழ் இணை முடி சூட்டி அறிவில்
சாஸ்வத சம்பிரதாயம் ஓராமல் மந்திரம் உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடு இரண்டு எண்ணாமல் ஒளியெனவும் வெளியெனவும் உருவெனவும் நாதமாம் ஒளியெனவும் உணர்வுறாமல் பாராதே பார்ப்பதே ஏது சாதனம் சாதனமற்ற பரம் அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல் அந்நிலை பதிந்த நின் பல அடியார்தம் சீராயிருக்க நினது அருள் வேண்டும் ஐயனே சித்தாந்த முத்திமிதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தி கடவுளை. தட்சிணாமூர்த்திட்ட ஞான உபதேசம் வாங்குறாரு. என்ன அருள்? தாராத அருளெல்லாம் தந்து அருள் மௌனியாய் தாயனைய கருணை காட்டி, தாயிற் சிறந்த தயாவன தத்துவன், தாயனைய கருணை காட்டி தாழ் இணை முடிசூட்டி அவனுடைய அடி அனுபவத்தை எனது திருமுடியில் சூட்டினான். தாழ் இணை முடிசூட்டி அறிவில் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம், இது நீ அடைய வேண்டிய சாஸ்வதமான நிரந்தரமான சம்பிரதாயம் உலகத்தில் அருளாளர்கள் பெறக்கூடிய சம்பிரதாயம் இந்த மோன மௌனம் தான். இந்த மோன மௌனத்தை தாழ் இணையை அடியில் சூட்டி எம்பெருமான் எனக்கு அருளினான். அதனால் நான் ஒரு மௌனியாய் நான் இருந்தேன். அதுல என்னன்னா ஓராமல் மந்திரம் உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடு இரண்டு எண்ணாமல் இது முக்தியா அது முக்தியா இதை நினைக்கணுமா அதை நினைக்கணுமா இதை நினைக்கணுமா, ஓராமல் மற்றொன்றை உண்ணாமல் நான் நினைப்பும் மறப்பும் அற்ற இடத்தில் நான் இருக்க வேண்டும். நினைப்பற நினைந்தேன், நீயலால் பிரிதிமற்றின்மை நினைப்பற நினைந்தேன் அப்படிம்பாரு மணிவாசக பெருந்தகை. அவனை தவிர வேறொன்றை நினைப்பு அந்த நினைப்பு அல்லாமல் அவன் நினைப்பிலே நான் இருந்தேன். அது ஒரு மோன மௌனம். அதை சொல்றாரு, நினைப்பற நினைந்தேன் அப்படிம்பாரு மணிவாசக பெருந்தகை. இவர் சொல்றாரு, ஓராமல் உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடு இரண்டு எண்ணாமல் ஒளியெனவும் வெளியெனவும் உருவெனவும் நாதமும் ஒளியெனவும் உணர்வ. இதெல்லாம் அது இது 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 ஒரே மோன மௌனம். இது பல அடியார் சீராயிருக்க நின் அருள் வேண்டும் ஐயனே. பல அடியார் கூட்டத்துக்குள்ள இந்த அருள்நிலை பெற்றவர்கள் ஓராமல் உண்ணாமல் ஒன்றினோடு இரண்டு எண்ணாமல் இருக்கக்கூடிய அருளாளர்கள் தம் திருக்கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் ஐயனே அப்படின்னு சொல்லி வேண்டாருன்னா அந்த அருளாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் நீங்க நினைச்சு பாருங்க. ஓர வேண்டாம் உண்ண வேண்டாம் அப்படிம்பாரு அருணகிரியாதர். ஒன்றையும் ஓர வேண்டாம் ஒன்றையும் உண்ண வேண்டாம். அப்ப என்னவா இருக்கணும்? ஒரு அருளடியவர்கள் கூட்டத்துல போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா 1.25 மணி நேரம் ஒரு மௌனம். அது என்னவாதான் இருக்குன்னு தெரியாது, ஒரு மௌனம். அந்த மௌனத்துக்குள்ள நம்ம எல்லாரும் மூழ்கி இருப்போம். அதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேணா நீங்க சிதறலாம். மீதி 45 நிமிஷம் நமக்கு சொந்தம், நம்ம உயிருக்கு சொந்தம், நம்ம உணர்வுக்கு சொந்தம், நம்மளுடைய பிறவியை கழிப்பதற்கு சொந்தம். அப்ப நான் எதுக்குமே பிறப்புக்கும் இறப்புக்கும் அஞ்சாத ஒரு அருளடியவர் எனக்கு அடியவர் கூட்டில் சேர்த்து இவன் என் அடியான் என்று அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னா அவர் இதுக்கெல்லாம் அச்சப்படல. புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் உண்டு என்னும் அற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமணி. இதுக்கெல்லாம் நான் அச்சப்படலை, எதுக்குமே அச்சப்படலை. ஒரு துறவி எதுக்கு அச்சப்படணும் அப்படின்னு சொன்னா, வாழுலாம் நான் பெண்களுடைய கண்ணுக்கு அச்சப்படணும், நான் அதுக்கெல்லாம் அச்சப்படலை. எனக்கு அவை எதுவும் செய்யாது, நான் அதை பத்தி அடையலைங்கிறாரு. அப்ப எதுவும் பாதிக்காத ஒரு அருள் அடியவர்கள் வேண்டுவது அடியவர் கூட்டு அப்படின்னா அந்த அடியவர் கூட்டினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த அடியார் கூட்டத்தில் இருக்கும் பேரை இறைவனே நமக்கு தர வேண்டும். அதனால நான் என்னை ஆண்டு கொண்டது ஒரு அதிசயம், என்னை அடியவர்கள் கூட்டியது ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை இறைவன் எனக்கு செய்தான். அதனால நான் பேசரிய வாசியை நான் பெற்றுக்கொண்டேன். நுண்ணியதும் நொடியதுமான அந்நிலையில் நின்று எல்லை கட்டாத பரத்தை எல்லையை உடைத்து கொண்டு, இந்த உடல் உயிர் உணர்வு எல்லாத்தையும் உடைத்து கொண்டு அந்த எல்லை கட்டாத பரத்தோடு நானும் என்னுடைய எல்லைகள் அனைத்தையும் அறுத்து விட்டு நான் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அருள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை மட வரலியர் தங்கள் திறத்திடை நைவேனே ஒப்பிலாதன ஓமெனில் இறந்தன ஒன் மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே. வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே. இறைவன் தான் வைப்பு நிதி. எய்ப்பினில் வைப்பேன்னு இன்னொரு இடத்துல சொல்றார். எய்ப்பினா தளர்வுற்ற போது சேமிப்பு நிதியாக இருக்குது, எய்ப்பினில் வைப்பு.
அந்த எய்ப்பினில் வைப்பு நிதியாக இருக்கக்கூடிய இறைவனை நான் என்ன செய்யணும்? எனக்கு தளர்வு வரும்போது அவன் தளர்வு நீக்கி, தளர்ந்த அத்தருணம் என் தளர்வுலாம் நீக்கி உட்கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணை அப்படிங்கிறாரு. அப்ப மெய்த்துணையாக இருக்கக்கூடியதை நான் எப்படி பாராட்டியிருக்கணும்? வைப்பு மாடு என்று, மாடுனா செல்வம், வைப்பு நிதி, மாடுனா செல்வம்னு வச்சுக்கோங்க, வைப்பு நிதியாக அவனை நான் நினைச்சிருக்கணும். மாணிக்கத்து ஒளி என்றும், அதாவது உள்ளொளியாக இருந்தவன், உயிர் ஒளியாக இருந்தவன், உணர்வொளியாக இருந்தவன். எனக்கு வெளியில உண்டான எத்தனை நவரத்தினங்கள் உண்டா அத்தனை நவரத்தினங்கள் எல்லாம் நம்ம சும்மா விதைச்சு போட்டுருவோமா? அதெல்லாம் ஒரு பாதுகாப்பாக எடுத்து வச்சுப்போம். அப்ப எனக்கு கிடைச்ச அந்த அருள் அனுபவத்தை நான் பாதுகாப்பு பண்ணி நான் எனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது இருக்க. வைப்பு நிதி என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும், நான் எனக்கு எய்ப்பினில் வைப்பாக இருக்கக்கூடிய அந்த உணர்வை, நான் பெற்ற அந்த அருள் அனுபவத்தை நான் இப்படியெல்லாம் பேணி பாதுகாத்திருக்கணும். வைப்பு நிதி என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும். ஒரு பேங்க்ல நம்ம ஒரு டெபாசிட் பண்ணதான், ஒரு எல்ஐசி பாலிசி போடுறோம். பாலிசி போட்ட உடனே நம்ம அந்த பாலிசி பணத்தினுடைய ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அல்லது நம்ம பேங்க்ல கொண்டு ஏதாவது டெபாசிட் பண்ணோம்னா அந்த டெபாசிட்டுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட்டை கொண்டாந்து நம்ம அப்படியே இங்க பேப்பர்ல வச்சேன், பென்சில்ல வச்சேன், அப்படி இப்படி வச்சிருவோமா? அதை உடனே கொண்டாந்து மேல இன்னொரு கவருக்குள்ள போட்டு, அந்த கவருக்கு மேல இது இன்ன பாலிசி, இத்தனாம் தேதி போட்டிருக்கிறோம், இத்தனாம் தேதி நம்ம அதை எடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு வட்டி முதல்ல இவ்வளவு இருக்குன்னு ஒரு ஓரத்துல அந்த பேப்பர்ல அந்த கவர்ல எல்லாத்தையும் குறிச்சு அதை ஒரு பத்திரமா வச்சிருந்து, அது வயோதிக காலமா தனிமையில நான் இருந்தேன்னா, என்னால தனிமையில இருக்கும்போது யாராவது அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது, அந்த சர்டிபிகேட்டை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒரு லாக்கர்ல கொண்டு வைப்போம். அந்த லாக்கர்ல வைக்கிறதுக்கு எனக்கு தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா, ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் யார் வீட்லயாவது வைக்கலாமா கூடாதான பலமுறை ஆலோசனை பண்ணி அங்க கொண்டு வைப்போம். எதுக்கு? இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருந்து நாம நம்மளுடைய புலன்களை சிதறடிச்சு, பொறிகளை சிதறடிச்சு, நம்மளுக்கு கூட லாப நஷ்டங்கள் அத்தனையும் நம்ம போக்கிட்டு ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுறோம். பேரண்ட நாயகன் ஆண்டு தன் அடியரில் கூட்டி ஒரு அதிசயம் காமிச்சான். நீ மனதற்ற நிலைனா என்ன, உணர்வற்ற நிலைனா என்ன, நீ உன்னுடைய புலன்கள் பொறிகள் கடந்த நிலைனா என்ன, இந்த அருள் அனுபவத்தை நீ எவ்வாறு பெறுவாய் அப்படிங்கிறதுக்கு இறைவன் என்னை காட்டி வழி நடத்தினான். அந்த வழிநடத்தலுக்கு பிறகும் நான் அந்த மௌனத்தில் கலைந்த பிறகும் நான் அதை இழந்துட்டு வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் நான் அதை பாதுகாத்து பூட்டி வச்சிருக்க வேண்டியது இருக்க. நான் எங்கே இறங்கி விழுந்து விட்டேன் பாருங்கள். இது மணிவாசகர் என்கிட்ட நேத்துக்கு ஒரு அருளடியவர் கேட்டாரு, மடவரலியர் தம்மோடு மிடைந்து ஊத்தை எலும்பூரல் இப்படி பலவிதமா உடல் சார்ந்த குற்றங்களை சொல்றாராமா, இது ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்ச்சிகள் பொருந்துமா, பெண்களுக்கும் இது இருக்குமான்னு காலையில கேட்டார். ஓ, இப்படி ஒரு கேள்வி இருக்கா? ஒரு பால் அடுத்த பாலை பார்த்து வள்ளல் பெருமானார் சொல்வார், ஒரு புலால் இன்னொரு புலாலை மறுத்தல் மட்டும்தான் புலால் மறுத்தல். இந்த புலால் அந்த புலால சாப்பிடுது, இந்த புலை அந்த புலைக்கு தேவைப்படுதுன்னா அது எந்த புலாலா இருந்தாலும் எந்த புலையா இருந்தாலும் இதுதான் விதி. அதனால இது என்கிட்ட கேட்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. நான் அதை பதிவு பண்ணியிருந்தேன் நிகழ்வுல. யாரு எந்த குற்றத்துக்கு ஆளானாலும் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது சரி நம்ம தான். இவங்க உணர்ச்சி சிதறல போனாலும் இதான், இவங்க உணர்ச்சி சிதறல போனாலும் அதான். இவங்களுக்கு உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியும், இவங்களுக்கு அந்தந்த உயிரினுடைய மனப்பக்குவத்திற்கும் உடல் பக்குவத்திற்கும் தகுந்த மாதிரி அவர்களுடைய மனக்கட்டுப்பாடும் உடல் கட்டுப்பாடுக்கும் தகுந்த மாதிரி இந்த சிதறல்கள் இருக்கும், அவ்வளவுதான். அதனால நான் எனக்கு கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்சது. கிடைச்ச பொக்கிஷத்தை நான் பாதுகாப்பா வச்சிருந்திருக்கணும். அப்படி வச்சுக்காம வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே, மனம் கடந்த ஒரு அருள் அனுபவத்தை எம்பெருமான் தந்தானே, நான் மனத்திடை நின்று அந்த மனம் கடந்த அனுபவத்தை நினைந்து நினைந்து உருக வேண்டியது இருக்கு. அதை விட்டுட்டு செப்பு நேர் முலை மட வரலியர்தங்கள் திறத்திடை நெய்வேனே, கட்டழகு மிக்க ஒரு அழகு பெண்களுடைய மனதில் என்னுடைய உடல் சார்ந்து என்னுடைய உணர்ச்சி சிதறல்கள் சிதறி போவதை நினைக்கும் போது நான் எதுக்கு உருகி இருக்க வேண்டும்? எம்பெருமானுடைய அருள் அனுபவத்திற்கு நைந்து நைந்து உருகி இருக்க வேண்டும். நினைந்து நினைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிதியே என்று உருகி இருக்க வேண்டும். எம்பெருமான் என்னையும் ஒரு பொருட்டாக்கி இருங்கள் சென்னியில் வைத்தான். அந்த அருள் அனுபவத்தில் நான் தோய்ந்து அவனுக்கு வாழ்நாள் முழுதும் நன்றி உடையவனாக இருந்து இப்படி ஒரு தகுதியில்லாத ஒரு பொருளை தகுதிப்படுத்தினாயே, எந்த விதத்திலும் நான் இதற்கு நன்றி சொல்வேன், எந்த விதத்தில் நீ என்னை இந்த அருட்கரணையை செய்தான்னு சொல்லி நினைஞ்சு 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 உருக வேண்டியது இருக்க. நான் எதுக்கு உருகினேன்? செப்பு நேர் முலை மட வரலியர்தங்கள் திறத்திடைனேன். எதுக்கு போய்
பெண்கள் மேல் கொண்ட ஒரு காதலுக்காக வேண்டி நான் உருகிட்டேன் பாத்தீங்களா, இப்படி நைதன இறைவன்கிட்ட போய் நான் சரணடைஞ்சேன். என்னால இது தாங்க முடியலப்பா, நான் முதல்ல இந்த அருள் அனுபவத்தை பெறவில்லையாயின் நான் இதோட இருந்திருப்பேன். இது உலகியல் இயல்பு. 10 பானா 10 இது ஒன்னா நான் அப்படியே வாழ்ந்திருப்பேன். ஆனா எனக்கு உன்னுடைய திறம் என்ன, உன்னுடைய அருள் அனுபவம் என்ன, நீ ஆண்ட தன்மை என்ன, நான் பெற்ற நிலை என்ன, எல்லாம் நீ எனக்கு காமிச்சு கொடுத்த. அதுக்கு பிறகு நான் இங்க வந்து நின்னேன்னா இது எதுல சேர்த்தியாகும், எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்படி ஒரு அருள் அனுபவம் கொடுத்த பிறகு இப்படியும் நீ என்னை சிதைப்பாயா? அதனாலதான் ஒவ்வொரு பாடலையும் சிதைய கூவாய், கோவே சிதைய கூவாய். கோ அப்படின்னா அரசன் அர்த்தம். நீ அரசனுக்கு பயப்படுற மாதிரி குடிபடைகள் வேற யாருக்கும் பயப்படாது. அதனால என்னுடைய ஆன்மாவின் தலைவனான அரசனே, நீ புலன்களையும் பொறிகளையும் அடக்கி ஆளக்கூடிய வேந்தனாக இருந்து வேந்தன் அடி வெல்க, என்னுடைய புலன்கள் வென்றுவிடக்கூடாது, வேந்தனுடைய அடி அனுபவத்தை நான் பெற்றேன். கோகலியாண்ட குருமணியாக இருந்து அவன் எனக்கு இந்த அருள் அனுபவத்தை தந்தான். அவன் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன். என்னுடைய வேகத்தை கெடுப்பதற்கு நான் சாதாரண ஒருத்தன் முயற்சி பெற்று தர முடியாது. என்னுடைய ஆன்மநாயகன், என்னுடைய தலைவன், அவன் வேந்தனாக, வேந்தன் வந்து குற்றத்தை கண்டால் ஒருத்து எடுப்பான், அது அவனுக்கு இயல்பு. அதனால அவன் வேந்தன் அடி வெல்ல வேண்டும், அவனுடைய அருள் அனுபவத்தை நான் பெற வேண்டும், அவன் எனக்கு தலைவனாக இருந்து அதை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சு என்னை ஆட்பட்ட பிறகு நான் இப்படி வந்துட்டேனே, இது எப்படி? அதாவது ஒரு மதுரை, நான் இந்த நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு மகானை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அவர் ஒரு அரசனுக்கு கீழே அவரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. தினப்படி திருக்கோயில் போய் மீனாட்சி சொக்கேஸ்வர வணங்கிட்டு தான் அவர் மீதி வேலை பார்ப்பாரு. மீனாட்சி சொக்கநாதரை போய் வணங்கிட்டு அப்படி வரும்போது அரசனுடைய குடிப்படைகள் அந்த திருக்கோயிலுக்கு தேவதாசி பெண்கள் அப்படின்னு அந்த நாளையில ஒரு பெண்கள் இருந்தாங்க. அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாசின்னா அடிமை, தாசன்னா அடியவன், தாசின்னா அடியவள் அப்படின்னு அர்த்தம். இப்ப அத வேற கருத்துல சொல்றாங்க. ஆனா உண்மையிலே தாசின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆன்மநாயகனான இறைவனுக்கு நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன்னு ஒரு ஒரு மாங்கல்ய சரடு, அதாவது பொட்டு கட்டுதல் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்படி ஒரு மாங்கல்ய தாரணம் அவர்களுக்குள்ளே பண்ணிக்குவாங்க அந்த பெண்கள். இறைவனுக்கு தான் அடிமை அப்படின்னு, இறைவனுக்கு சொந்தக்காரன். ஒரு நாள் அவ வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டு திருமணத்துக்கு போனா, நான் 2 நாள் வரமாட்டேன்னு சொல்லி அந்த தண்டல்காரங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். 2 நாள் வரைக்கும் அவன் பார்த்தான், அவன் வரல. அப்புறம் 4 நாள் பார்த்தான், வரல. 1 வாரம் 10 நாள் வரல. 10வது நாள் வந்த உடனே அரசன்ட்ட சொல்லி கொடுத்தா, 2 நாள் தான் லீவு கேட்டாவா என்கிட்ட, இப்ப 10 நாள் வரல. அவ செய்யக்கூடிய அந்த அடிமை செய்யக்கூடிய வேலை அப்படியே இருக்கு, அதுக்கு வேற ஆளை வச்சு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உடனே அரசன் வந்து அவளை அடிங்கன்னு சொல்லிட்டான். உடனே அந்த பெண்ணை அப்படி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீலகண்ட தீட்சிதர் அப்படியே கோயில் வளாகத்துக்குள்ள போயிட்டு அப்படி வெளியே வராரு. ஏன் இவளை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். 10 நாள் அவ லீவு போட்டா, 2 நாள் தான் லீவு கேட்டா, 10 நாள் லீவு போட்டா. உடனே அவ தனிமையில வந்து மீனாட்சி அம்மாள்கிட்ட வந்து கேக்குறாரு, நீயும் எனக்கு ஒரு தாய் தானே, நான் உனக்கு ஒரு அடிமை தானே, 10 நாள் லீவ் போட்டாங்க, அதுக்காண்டி சவுக்கடி கொடுத்து அவங்க திருத்தி பண்ணி கொள்ளுதாங்க. என்னுடைய மனம் இறைகடாது உன்னையே நினைந்து கொண்டு உன் திருவடி, நீ கொடுத்த திருவடி அனுபவத்திலேயே தோய்ந்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்க. என்னுடைய மனம் எங்கெங்கோ சலனப்படும் போது நீ இது மாதிரி ஒரு சவுக்கடி கொடுத்து என்னை ஆண்டு அருள் புரிந்திருந்தாய், ஆனால் நான் இவ்வளவு அலைச்சலுக்கு நான் ஆளாயிருக்க மாட்டேனே. உன்னுடைய அருளடியவன்க கூடிய பெருமைகள் நான் தோய்ந்து அப்படியே மூழ்கி இருப்பேனே. இப்ப என் மனது எங்கேயெல்லாம் அலைபாய்கின்றதுன்னு ஒவ்வொரு கணம் யோசிக்க, ஆனால் நீ எனக்கு செய்த கருணையும் கூட கூடவே எனக்கு நினைவுக்கு வர. இவர்கள் இந்த வேலையால இவ்வளவு சவுக்கடி போட்டு அடிக்கிறாங்களே, நீ ஏன் என்னை அடிக்கல? என்னுடைய குற்றங்களை எல்லாம் புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி என்னுடைய மனதை மூடி வைத்துக் கொண்டு என்னுடைய அருளடியவர்னு சொல்லி அடையாளம் காட்டி வைத்திருக்கிறாயே, நீயாவது என்னை வெளியே ஆர்ட்டியும் காமிச்சு கொடுத்துறாத. தண்டிப்பதாக இருந்தால் அது நீயாக வந்து என்னை தண்டிக்க வேண்டும். புறத்தில் யாரோ ஒருத்தர் வந்து என்னை தண்டித்தால் உன்னுடைய குழந்தை இவ்வளவுதானான்னு சொல்லி
ஒன்னி இலக்காரமா நினைச்சிருவாங்க. உன்னுடைய ஆண்ட அருள் திறத்தை குறைவாக நினைத்து விடுவார்கள். அதனால என்னை நீ ஆட்கொண்டது சத்தியம், நான் உனக்கு ஆட்பட்டதும் சத்தியம். ஆனால் என்னால என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, பொறிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீயாக புகுந்து என்னுள் புகுந்து என்னுடைய பொறிகளையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி உன் அடிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதனால மடவரலியர்தம் திறத்திடை நைவது உலகியலில் இறைவனை வணங்கும் அடியவர்களுக்கும் சகஜமாக நடந்திருக்கிறது. ஆனால் சரணாகதி பண்ணிய அடியவர்கள் விஷயத்தில் இவைகளையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு சிவவனமா நகர் புக்கு எல்லாத்தையும் தூக்கி உடைச்சு எரிஞ்சிட்டு இது நம்மள எதுவுமே பண்ணாது. செடியாராக்கை திறமர வீசி, இந்த செடிசேர் உடலை திறமர வீசி, அதுல எந்த ஒரு சின்ன துகள் கூட இல்லாம செடியாராக்கை திறமர வீசி சிவநகர் புக்கு, அதுல போய் புக்கி அழுந்தி அந்த அருள் அனுபவத்தில் தோய்ந்து வாழக்கூடிய அருட்கருணையை இறைவன் நமக்கு செய்வான். எனக்கு அப்படி மாதிரி நீ ஆண்டு அருள் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அப்போ இறைவன் என்னை ஆண்டு கொண்டது எப்படி? ஒப்பிலாதன ஓமனில் இறைந்தன ஒன்மலர் திருப்பாத அனுபவம் ஒப்பிலாதது. அது ஓமிக்கக்கூடியது இயல்பில்லை. ஓமனில், ஓமன்னா இதுக்கு இப்ப பல்ல அழகிய பெண்களுடைய பல்லை வர்ணிக்கும் போது முத்தொக்கும் பல் அப்படிம்பாங்க கவிஞர்கள்லாம். முத்தும் பல்லும் ஒன்னா ஒரு கவித்திரத்தினால சொல்லுவாங்க. அப்படி மாதிரி ஒரு கவித்திரத்தை கொண்டு கூட நான் உன்னுடைய அருள் அனுபவத்தை வர்ணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா கவித்துவத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது உன்னுடைய அருள் அனுபவம். எதனோடும் ஒப்பிட்டு இது இப்படிதான் இருந்ததுன்னு சொல்ல முடியாதது. அது சொல்லற்கு அப்பாற்பட்ட ஒன்றை நான் எப்படி சொல்வேன்? ஒன்று சொல்லுவேன், அது ஒப்பிலாதது. ஓமனில், ஓமித்து ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு காட்ட முடியாது, ஓமை சொல்லி விளக்க முடியாதது. ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து. பாதமலர் அனுபவம்ங்கிறது ஒன்மலர், அது ஒப்பற்றது, ஒளி பொருந்தியது. ஒன்மலர்னா ஒளி பொருந்திய பாதமலர் அனுபவத்தை இறைவன் எனக்குள் நல்கினான். ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டியது அதிசயம். எம்பெருமான் என்னை ஆண்டு கொண்டு தன்னுடைய திருக்கூட்டத்தில் ஒருவனாக செய்து அவனுடைய அடியோர் கூட்டத்தில் சேர்த்தது ஒரு அதிசயம் அப்படிங்கிறாரு. அப்போ வைப்பு மாடாக மாணிக்கத்து ஒளியாக விளங்கக்கூடியது அருள் அனுபவம். அது ஒப்பிலாதது, ஓமை சொல்ல முடியாதது. அதை இறைவன் தான் ஏன்று கொள்ளும் உயிருக்கு, தான் ஆட்படுத்தும் உயிருக்கு அளித்து அருளுவான். அப்படி அளித்து அருளும் போது உடல் சிதறல்கள்னால, உணர்ச்சி சிதறல்கள்னால சில நேரம் தடுமாற்றம் ஏற்படுவது. அப்படி தடுமாற்றம் ஏற்பட்டாலும் எவன் ஆட்கொண்டானோ, எவன் நம்மை அடிமை கொண்டானோ, எவன் அருள் அனுபவத்தை தந்தானோ, எவன் ஒப்பற்ற ஒரு நிலைக்கு இந்த குழந்தையை ஆளாக்க வேண்டும் என்று சித்தம் குடிகொண்டானோ அவனையே நம்ம சரணடைந்தோமானால் அவன் அருளடியவர்கள் கூட்டத்தில் சேர்ப்பான். அந்த அருளாளர்கள் இதெல்லாம் உலகில் இதையெல்லாம் கடந்து வர வேண்டிய பாதை தான் தம்பி. இதுக்காண்டி நீ வருத்தப்படாத, அதுல தோயாத. ஆனா எங்கே உன்னை ஆண்ட திருவடியோ அந்த திருவடியை நீ கையால் கழுமத் தழுவிக்கொண்டு கடல் சேவடி எய்யாது நான் எம்பெருமான்னு சொல்லி நீ அதுக்கு ஏங்கு, அது உன்னை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை நெறிப்படுத்துவார்கள், ஆற்றுப்படுத்துவார்கள், வழிப்படுத்துவார்கள். சாதாரண உலகியல் பொருள் வாங்கி வந்தவர்களே ஆற்றுப்படுத்தியதாக பெருமானாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை இவைகள்லாம் சொல்லுது. மணிவாசக பெருந்தகை ஆன்ம நேயத்தோடும் ஆன்ம உணர்வோடும் கூடியவர்கள் எப்படி பேரண்ட நாயகனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு ஆற்றுப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் ஏதேனும் ஒரு நேரத்துல எப்போதாவது சிதறல்கள் வந்தால் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். அதுக்காண்டி நீங்க மனம் தயங்க வேண்டாம். உங்களுடைய மனதையும் உடலையும் அவனிடம் ஒப்புக்கொடுங்கள். அல்லது அவனுடைய அருளாளர்கள் இருந்தா, அவர்களுடைய அடியவர்கள் இருந்தா, எனக்கு இது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னா அவங்க யாருடைய நிலையாவது சொல்லி உங்களை ஆற்றுப்படுத்துவார்கள். இது அதிசயமான அனுபவம், ஒப்புயர்வற்ற அனுபவம். இந்த அனுபவத்தை வேற எப்போதாவது யாருக்காவது நடக்கக்கூடியதான், எல்லாருக்கும் எப்போதும் நடக்கக்கூடியதல்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கோடியில் பல கோடியில் ஒருவருக்கு நடக்கக்கூடியது. அதனாலதான் புற்றுமாய் மரமாய் புனல்காலை அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணாம் அண்ண. இவங்க யாராலும் காண முடியாது இந்த அனுபவம். அப்ப யாரு காணுவா அப்படின்னா நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட்டவர்களுக்கு இறைவன் தானே தலையெழி செய்து பாதமலர் அனுபவம் இதுதான் காமிச்சு கொடுப்பான். அந்த அருள் அனுபவத்தை காட்டி கொடுத்ததோடு இப்படி மாதிரி சலனங்கள் ஏற்படும் போது மீண்டும் அவனையே சரணடைந்தால் என் அடியான் இவன் என்று அடையாளப்படுத்தி, ஏன்னா நம்ம எல்லாரையும் மாதிரிதான் சாப்பிடுவோம், எல்லாரையும் மாதிரிதான் தூங்குவோம்,
நம் மனம் மட்டும் அவனை இழைவிடாத சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினேன் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்காக்குன்னு நம்மளுடைய மனம் உடல் பொறி புலன்கள் எல்லாம் அவனை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கும். அந்த பயணத்தில் ஏதேனும் ஒரு சில தவறுகள் இருந்தால் போதை என்று என்னை புரிந்து நோக்கும். தவறு உன் மீது இல்லம்மா, நீ சாப்பிட்ட சாப்பாடுல, உன்னுடைய நட்பு சுற்றத்துல, இவைகள் காரணமாக ஏற்பட்டது. உன் உடல்நிலை குறைவு காரணமாக, உன்னுடைய மனநிலை குறைவு காரணமாக புரிந்து நோக்கம். ஏதோ ஒரு நேரத்தில் உன்னை ஆண்டது உண்மை, அடிமைப்படுத்தியது உண்மை, அருள் அனுபவம் தந்தது உண்மை, மீண்டும் உன்னை அதில் நிலைபெறச் செய்வது உண்மைன்னு சொல்லி நம்மளை புரிந்து நோக்கி அந்த அருள் அனுபவத்துல அதுக்கான சரணாகதி நம்மகிட்ட வேணும். இதான் அவர் சொல்றார். ஆண்டு தன் அடியரில் அந்த அவன் ஆளக்கூடிய அளவிற்கு நம்மை நாம் சரணாகதி பண்ணிக்கணும். அந்த சரணாகதி எல்லாம் தருங்கான் முழுதுலகும் கொடையாய் நல்கும். அந்த சரணாகதியை நமக்கு தரும்படியாக எல்லாம் அல்லானை வேண்டி கேட்டுக்கொள்வோம்.